மீனா, அத்தை கிட்ட எடுத்து சொல்லு. அந்த குடும்பம் அவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்கு. அவங்களோட நம்ம சம்பந்தம் பண்ணிக்கணுமா? அந்த குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள நடமாடுறதே அசிங்கம் மீனா. அவங்களுக்கு பிடிச்ச தமிழுக்கு தானே இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலே நாம பொறுமையா இருக்கணுமா? என்ன அத்தை, நடந்ததையெல்லாம் நீங்களே பாத்தீங்கல்ல. தமிழ் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு. இதுல வேற அந்த சம்யுக்தா குடும்பம் கொடுமைப்படுத்திருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு தேவையாத்த? இன்னைக்கு தமிழுக்கு நடந்தது நாளைக்கு என் பிள்ளைக்கும் நடக்கும். எனக்கு இது சரியா படல. பாழும் கிணறுன்னு தெரிஞ்சே அதுக்குள்ள என் பிள்ளை தள்ள முடியுமாத்த? ஆரம்பத்துல இருந்தே அந்த குடும்பத்து மேல எனக்கும் சந்தேகம் தான் அத்தை. அத நான் சொன்னா யாரு கேக்குறா அத்தை? அதனாலதான் நான் கண்டுக்காம இருந்தேன். ஆனா உன்னத்தை இனிமே பொறுக்க முடியாது. இது என் மருமகனோட வாழ்க்கை. அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. தயவு செஞ்சு இன்னைக்கே ஒரு முடிவு எடுங்க அத்தை. டேய் சிபி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, இன்னும் நிச்சயமே முடியல. உடனே அந்த சம்யுக்தாவை கூப்பிடு. ஒத்து வராதுன்னு சொல்லி ஒரு முடிவை கட்டி அவளையும் அவ குடும்பத்தையும் அமுச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் நீ வெண்பாவை கட்டுறியோ வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றியான்னு பொறுமையா இருந்து நாம யோசிப்போம். நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு ஆளாளுக்கு கோல் போட்டுட்டு இருக்காங்களே. சிபி மனசு மாறிடுவானோ? மா, இதெல்லாம் நடந்தப்போ சம்யுக்தா கூட லண்டன்ல இருந்தாமா. அவ இல்லாதப்ப நடந்த ஒரு தப்புக்கு, அவ நேரடியே சம்பந்தப்படாத ஒரு விஷயத்துக்கு அவளை எப்படிமா தண்டிக்க முடியும்? டேய், என்னடா அவனா? அவ ஒரு ஆளு மட்டுமா? அவ குடும்பமே தப்பா இருக்குடா. நீ அந்த குடும்பத்துக்கு மருமகனா போறேன்னு சொல்றியா? வேணாண்டா சிபி, இது ஓ வாழ்க்கை. நாம ரிஸ்க் எடுக்க முடியாது. உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத சிபி. மா, இதுதான் என் முடிவு. சம்யுக்தா கூட என் கல்யாணம் நடந்தே தீரும். இனிமே இதை பத்தி யாருமே பேசாதீங்க.